لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உறைவிடம் என்ற இந்த தொடர் உரையில் வீடு சம்பந்தமான வீடுகள் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய செய்திகளை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் புதிதாக நம்ம ஒரு வீடு கட்டுகிறோம் என்று சொன்னால் அதை கட்டுவதற்கு ஏதாவது சடங்குகள் இஸ்லாத்தில் இருக்கிறதா என்றால் எந்த சடங்கும் கிடையாது. ஆனால் நடைமுறையில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் பூமி பூஜை என்று அந்த நிலத்திற்கு ஒரு பூஜை செய்கிறார்கள். முஸ்லீம்கள் அவங்களுடைய பணத்தை போட்டு வீடு கட்டுகிறார்கள். அதற்கு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கொத்தனார் வேலை செய்யக்கூடியவருடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய வழிபாட்டு முறையை அந்த நிலத்தில் செய்கிறாங்க. பூமி பூஜை என்று செய்கிறார்கள். அதே போல் அடிக்கல் நாட்டுதல் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லை எடுத்து அதில் மஞ்சள்லாம் தடவி அதில் சில மந்திரங்கள்லாம் ஓதி அதைத்தான் முதல்ல என்ன செய்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பாத்தியா ஓதி அதுக்குண்ட அடிக்கல் நாட்டுதல் என்று முதல்ல ஒரு கல்லை வைப்பாங்கல்ல, அதுக்குன்னு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பாத்தியா ஓதி இதெல்லாம் செஞ்சு தான் அந்த அடிக்கல் நாட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பரக்கத்தான ஒரு ஆள், பெரியார் நினைக்கக்கூடிய ஆள்னா உங்கள் கையால் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. எல்லாமே மூடத்தனமான ஒரு காரியங்கள். இதுக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. இது எல்லாமே ஷிர்கை நம்முடைய இடத்துல ஷிர்கு செய்வதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற காரியங்களை பூமி நம்ம மற்றவங்க தெய்வமாக நினைக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பூமிங்கிறது தெய்வம் கிடையாது. அது ஒரு மண், அவ்வளவுதான். நம்ம குடியிருப்பதற்குள்ள மண்ணு தானே தவிர பூமாதாங்கிறதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். நம்மளை படைத்தது மட்டும்தான் கடவுளாக இருக்குமே தவிர நம்மளை படைக்காத எதுவும் நம்மளை கடவுளாக இருக்க முடியாது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பூஜை செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்களில் மார்க்க அறிஞர்களே போய் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பூஜையெல்லாம் நடந்த பிறகு ஒரு பாத்தியாவை ஓதுறாங்க. பூஜையெல்லாம் நடந்து முடிந்த பிறகு அதுக்கு ஒரு பாத்தியா ஓதக்கூடிய வகையில் மார்க்க அறிஞர்கள் வேறு நடந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி வீடு கட்டுறீங்களா, வசதி போல் நீ அஸ்திவாரத்தை தோண்டி கட்டிக்கணுமே தவிர இவர் தான் எடுத்து வைக்கணும், அந்த கல்லை வைக்கும்போது அதுக்கு ஒரு பாத்தியாக வைக்கணும், முதல் கல்லுன்னு வைக்கிறாங்கல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எது வசதி அது மாதிரி செய்யணுங்கிறது தான் இஸ்லாத்தில் இருக்கே தவிர எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் என் காலில் போட்டு மிதித்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு காரணத்தினால இது எந்த ஒரு செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கணும். இல்லைன்னா அது லாஜிக்காக தர்க்க ரீதியாக அதில் ஒரு நன்மை இருந்தால் செய்யலாம். உலகத்தில் ஒரு நன்மை தரக்கூடிய காரியங்களாக இருந்தால் இவ்வளோ ஆழத்தில் தோணுனா தான் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறோம். அதெல்லாம் லாஜிக்காக உள்ள ஒரு விஷயம். அந்த மாதிரி காரணத்துக்காக வேண்டி நீங்கள் அஸ்திவாரம் தோண்டுவது அதெல்லாம் சரியான அது சரி. ஒன்று மார்க்க ஆதாரம் இருக்கணும். இல்லைன்னா உலகத்தில் அதை செய்வதில் நன்மைன்னு இருக்கணும். நன்மையை பூரா நம்ம செய்யலாம். எதெல்லாம் நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாத்தையுமே நம்ம கடைப்பிடிக்கலாம். அதனால் வீடு கட்டுறதா இருந்தாலும் எந்த ஒரு கட்டடம் கட்டுவதாக இருந்தாலும் அதுக்கென்று ஒரு பாத்திகாவோ சடங்கோ பூஜையோ எதுவுமே செய்யக்கூடாது. செஞ்சால் அது மூட நம்பிக்கை செஞ்ச ஒரு குற்றத்தில் வந்துவிடும் என்பதை முதல்ல நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வீடு கட்டிட்டோம். வீடு கட்டின பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வீடு கட்டுவதற்காக வேண்டி ஒரு விருந்து கொடுக்கலாமா, புதுசாக வீடு குடியேறும் பொழுது விருந்து கொடுக்கலாமா என்பது ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. சர்ச்சையே கிடையாது. ஏன்னு கேட்டால், விருந்து கொடுக்கறதுக்கு ஹதீஸில் அனுமதி இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டால், புகாரில் 7281வது ஹதீஸ். அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூக்கத்திலையும் விழிப்புலையும் இருக்கிறாங்க. தூக்கத்தில் இருக்கிறாங்க ராத்திரியில். அப்போ அவங்களுக்கு பக்கத்தில் 2 மலக்குமார்கள் உட்காந்து பேசிக்கொள்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ்வே சொன்ன செய்தி.
இந்த செய்தியை வந்து மலக்குமார்கள் பேச நமக்கு எப்படி தெரியும்? எந்த அறிவிப்பாளர் அறிவிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலே இதை சொன்னாங்க. நான் தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையில் இருக்கும் பொழுது இரு வானவர்கள் என் அருகில் அமர்ந்து பேசிக்கொண்டார்கள். என்ன பேசிக்கொள்கிறாங்கன்னு கேட்டால், 2 வானவர்களை ஒருத்தரை நோக்கி ஒருத்தர் பேசுகிறார். எப்படின்னு கேட்டால், இந்த முகமது இருக்கார்ல, இவருக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோமா, இவருக்கு எந்த உதாரணம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் அவங்களுக்குள்ளே பண்ணுறாங்க. அதை ரசூல்லா கேட்டுட்ருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறக்கத்திலையும் விழிப்புக்கு மத்தியில் இருக்கிறதுனால மலக்குமார்கள் பேசுகிறது அவங்களுக்கு விளங்குதுன்னு அவங்க தான் நமக்கு பின்னாடி சொல்கிறாங்க. அப்போ என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா, ஒரு மலக்கு சொல்கிறாரு, இந்த முகமது நபி அவர்களுக்கு நம்ம உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒருவன் என்ன செஞ்சான்னு கேட்டால், ஒரு வீடை கட்டுறான்னு வைங்க. ஒரு வீடை கட்டுகிறான். அந்த வீடை கட்டிட்டு அதை திறக்கிறதுக்காக வேண்டி பெரிய விருந்து ஏற்பாடு செய்கிறான். அந்த விருந்துக்கு அழைப்பதற்காக ஒருவரை அனுப்பி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறான். அந்த அழைப்பாளர் வந்து அழைக்கும் பொழுது யாரெல்லாம் அந்த அழைப்பை ஏற்று வர்றாங்களோ அவங்களுக்கு விருந்து கிடைக்கிறது. யார் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்களுக்கு விருந்து கிடைக்கல. அந்த மாதிரி தான் அல்லாஹ் ஒரு சொர்க்கங்கிற ஒரு மாளிகையை எழுப்பி அதில் பல வசதிகள்லாம் செஞ்சு அதுக்கு அழைப்பதற்காக இவர் அனுப்பியிருக்கிறான், முகமது நபி அனுப்பியிருக்கிறான். அவருடைய அழைப்பை ஏற்று யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் வந்து அந்த சொர்க்கத்தில் போய் அனுபவிப்பார்கள். யார் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களுக்கு கிடைக்காது. இந்த உதாரணத்தை சொல்லி ஒரு உதாரணம் சொல்லி இது விளக்குகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பிரச்சார பணி, நுபுவத்துடைய பணிக்கு என்ன உதாரணம் காட்டுறாங்கன்னு கேட்டால், ஒருத்தன் வீடு கட்டுறான், அதில் விருந்து ஏற்பாடு பண்ணுறான், விருந்துக்கு அழைச்சிக்கிட்டு வர சொல்கிறான்னு உதாரணம் காட்டுறாங்கல்ல. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பணிக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டதை தான் காட்ட முடியும். விருந்துக்கு அழைத்தல் மார்க்கத்தில் ஒன்று இல்லைன்னு வைங்க, அதை போய் உதாரணம் காட்டுவோமா? ரசூலுல்லாவுடைய பணிக்கு கெட்ட காரியத்து உதாரணம் காட்டலாம். ரசூலுல்லா செய்கிற வேலை எந்த மாதிரி வேலை என்று சொன்னால், ஒருவன் வீடு கட்டி விருந்துக்கு அழைப்பானே அந்த மாதிரி வேலை. ஒருத்தன் வீடு கட்டி விருந்துக்கு அழைப்பதற்காக ஒரு ஆள் அனுப்பிவிடுவான்ல, அல்லாஹ் தான் விருந்து ஏற்பாடு செய்கிறவன். விருந்துக்கு அழைக்க சொல்லி அனுப்பப்பட்ட ஆள் இவர் முகமது நபி தான் போய் ஆட்களை கூப்பிட வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்வதாக இருந்தால், அந்த விருந்துக்கு அழைப்பதை உதாரணம் காட்டி சொல்கிறதுல இருந்து நம்ம என்ன விளங்கலாம்னு கேட்டால், ஒரு புதிதாக ஒரு வீடு கட்டுவாரையானால், ஒரு வீடோ கட்டடமோ கடையோ எது செஞ்சாலும் சரி, அதை ஒட்டி விருந்து கொடுக்கலாம். நான் வீடு கட்ட போகிறேன், வீடு திறக்கிறேன், இன்றைக்கி தான் குடி போக போகிறேன், எல்லோரும் வாங்கன்னு சொல்லி ஒரு சக்திக்கு உட்பட்டு விருந்து கொடுக்கலாம். என்ன வேண்டாலும் விருந்து கொடுக்கலாம். இன்னும் தான் ஆர்டர் இருக்குன்னு அப்படிலாம் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. ஒருத்தர் வீடு கொடுத்தாருன்னு வீடு குடி போகிறது விருந்து கொடுத்தார் என்று சொன்னால் அது குறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, வரவேற்கத்தக்க விஷயந்தான். அப்போ வீடு கட்டுவதற்கு, வீடு குடி போவதற்காக வேண்டி புதுசாக வீடு கட்டி குடி போனோம் என்று சொன்னால் அதுக்கு விருந்து அளிக்கலாம் என்பதற்கு இந்த புகாரில் 7281வது ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வீடு கட்டி முடித்த உடனே இன்னும் சில தவறுகள்லாம் செய்கிறாங்க. அதாவது அந்த வீடு கட்டும்போது வீட்டில் நுழையும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மாட்டை கொண்டே விட்டு வீட்டுக்குள்ளே முதல்ல மாடை கொண்டு போய் நுழைக்கணும். அந்த மாடு வந்து சிறுநீர் கழிக்கவும் விடுவாங்க. அது அந்த மாட்டுடைய மூத்திரம் கழிச்சா தான் அந்த இடம் வந்து பரிசுத்தமாகும் என்ற நம்பிக்கையில் பிற மதத்தவர்கள் செய்கிறத காப்பி அடித்து நம்மளில் சேர்ந்தவங்களும் கிராமங்களில் உள்ளவர்கள் இந்த காரியத்தை செய்கிறாங்க. புது வீடு கட்டுறதுனா முதல்ல மாட்டை தான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது இருக்கிறது. அப்போ இஸ்லாத்தில் வந்து அசுத்தமானதை கொண்டு சுத்தமாக இருக்கணும்னு அல்லாஹ் மார்க்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். மாட்டினுடைய சிறுநீர் வந்து ஒரு அசுத்தமானதுங்கும் போது அந்த அசுத்தத்தை கொண்டாந்து வீடு பூரா தெளிக்கணுங்கிறத ஒரு நல்ல காரியமாக நினைத்து புது வீட்டுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க. பல பேர் செய்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவங்க செய்கிறத பார்த்து முஸ்லீம்கள்லையும் சில பேர் செய்கிறார்கள். இந்த மாதிரி நஜீஸுகளில் இருந்து நம்ம என்ன செய்யணும், விலகி இருக்கணும். அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, வீடு குடி போகும் பொழுது ஒரு கோழி அறுத்து அந்த ரத்தத்தை எல்லா இடத்துலையும் தெளிப்பாங்க. கோழி அறுப்பாங்க. சில பகுதிகளில் ஒவ்வொரு பகுதியில் ஒரு விதமான ஸ்டைலான நடவடிக்கைகள் வச்சுருக்கிறாங்க. வீடு கட்டி உள்ளே போகும் பொழுது ஒரு கோழியை அறுத்து அதுலேருந்து வரக்கூடிய ரத்தத்தை வந்து எல்லா பக்கத்துலையும் தெளிப்பாங்க. தெளித்தோம்னு சொன்னால் அதை நான் வேணால் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, தெளிச்சேன்னா அந்த முசிபத்து போயிடும், பேய் பிசாசு வராதுன்னு என்னதையாக சொல்லி விட்ருப்பாங்க. இதை நம்பிக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா அதை செய்கிற காட்சியை பார்க்குறோம். ஆனால் ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்க சட்டம் என்ன இப்படி செய்யணும்னு மார்க்கத்தில் சொல்லப்படலை. வீடு கூடத்துக்கும் கோழி திங்கிறது, கோழி அறுத்தா பரவாயில்லை. அந்த இரத்தத்தை தெளிப்பதனால் புனிதமாகும் என்று அறுப்பமையானால் அது அல்லாஹ் ரசூலும் சொல்லாத ஒரு காரியம் என்ற காரணத்தினால அதுவே தடைக்கு காரணமாயிரும். அதுபோக இரத்தத்தை பற்றி அது நிலை என்ன? அல்லாஹ் வந்து எல்லா இந்த ஹராமாக்குன விஷயத்தை 4 விஷயத்தை ஹராம்னு சொல்லுவான். உணவில் திங்கிறது 4 ஹராம். 4ல் முதலாவது என்னென்னா ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, தானாக செத்து போனது சாப்பிடக்கூடாது, அடுத்து தான் சாப்பிடணும். தானாக செத்தவை வந்து ஹராமு. 2வது ஹராம் என்னென்னா ஒத்தமு, ரத்தம் ஹராமு. எந்த பிராணி ரத்தமாக இருந்தாலும் சரி. உலஹமுல் ஹின்சீர், பன்றியுடைய இறைச்சியும் ஹராமு. ஒமா உஹில்லில் கைரில்லா, இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவைகளும் ஹராமு.
அப்படின்னு 4 விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் 2வது அல்லாஹ் சொல்லுவது ரத்தத்தை உங்களுக்கு ஹராம் ஆக்கியிருக்கிறான். ஏன் ஹராம் ஆக்கியிருக்கிறான்? அது வந்து நமக்கு உரியது அல்ல அப்படின்னு ஆக்கிட்டான். ஒரு ஆட்டு ரத்தமாக இருந்தாலும் மாட்டு ரத்தமாக இருந்தாலும் கோழி ரத்தமாக இருந்தாலும் அது ஹராம் என்றால் அது ஒரு அசுத்தம். அந்த ரத்தம் நம்ம ஆடையில் பட்டுருச்சின்னு சொன்னால் அதை கழுவிட்டு தான் நம்ம தொழுவணும். ரத்தம் ஆடையில் பட்டுருச்சின்னு சொன்னால் அந்த ரத்தத்தை கழுவி விட்டேன்னா அசுத்தத்தோடு தொழக்கூடாது. அப்படி ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு ரத்தத்தை கொண்டு அசுத்தத்தை தெளிக்கிறதுல புனிதம்னு எப்படி நினைக்கிறாங்க. அசுத்தமான ஒன்றை வந்து மார்க்கத்தில் அசுத்தமாக்கப்பட்ட ரத்தத்தை வந்து வெளியேற்றி அதை புதைச்சிடணுமே தவிர அதை கழுவி விட்டுணுமே தவிர அதை கொண்டு போய் வீடு புறான் தெளிப்பதன் மூலமாக முசீபத்து விலகுமா முசீபத்து வருமா? அப்போ அல்லாஹ் வந்து எதை வந்து தடை செய்திருக்கிறானோ அதை வந்து புனிதமாக்குவது எவ்வளோ பெரிய கொடுமை. அல்லாஹ் வந்து அதை ஆட்டை சாப்பிட்றது அனுமதிச்சு அல்லாஹ் வந்து ரத்தத்தை சாப்பிடாதீங்கிறான். அந்த அப்படி பிரித்து காட்டுறான்ல. உங்களுக்கு ஆடு மாடுகள் அனுமதிக்கப்பட்டிருந்தால் கூட அதனுடைய ரத்தம் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த ரத்தத்தை கொண்டு போய் தெளிக்கிறதுங்கிறது எந்த வகையில் ஒரு சரியாக வரும்னு வழங்கலாம். ஆனால் செய்கிறாங்க இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி வீடு குடி போகும்போது முதல்ல பால் காய்ச்சல்னு சொல்லி அழைக்குவாங்க. வீடு போகிறோன்னு கிடைக்க மாட்டாங்க. பால் காய்ச்ச போகிறோம் வாங்க அப்படிம்பாங்க. அந்த வீடு குடி போகிறதா இருந்தால் முதல்ல பாலை தான் கொண்டு அடுப்பில் உடனே பாலை தான் வைக்கணும். ஏங்க பாலை வைக்கணும்னா பால் பொங்குற மாதிரி பொங்கிக்கிட்டு வருமா. பாலை காய்ச்சினோம்னு சொன்னால் செல்வம் அப்படி பொங்கி வழியும். பாலுக்கு பொங்குற தன்மை இருக்குது, பொங்குது, அவ்வளவுதான். அதுக்காக வேண்டி இப்போ செல்வம் வளர்கிறதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? டெய்லி பால் காய்ச்ச தான் செய்கிறோம், பொங்க தான் செய்கிறது. அதனால் செல்வம் வந்துருச்சா? ஏழை வீட்டில் பால் காய்ச்சினா பொங்காதா? எல்லாரோடையும் பொங்குற வீட்லையெல்லாம் இப்போ செல்வமாக வருது. பால் பொங்குறதுங்கிறது பாலுடைய ஒரு தன்மை. அது கூட பொங்காமல் இருக்கிற நடுவில் கரண்டி வச்சா பொங்கவே செய்யாது. அப்போ இது என்ன செய்கிறாங்க? இந்த பால் தான் முதல்ல காய்ச்சணுங்கிறது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியலை. அதான் முதல்ல வீடு குடி போட்டிங்கன்னா போனவொன்னே எதை சமைக்க நினச்சா சமைக்கலாம், அல்லது வேறு வேலைகளை பார்க்கலாம். அது பாலைத்தான் முதல்ல காய்ச்சணும். ஊரில் நுழைஞ்சவொன்னே வேலை பால் காய்ச்சது. பால் காய்ச்சறதுன்னு சொல்லி தான் கூப்பிடவும் செய்வாங்க. வீட்டில் பால் காய்ச்ச போகிறோம் வாங்க, விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. குடியேற போகிறோன்னு கூப்பிட மாட்டாங்க. பால் காய்ச்ச போகிறோங்கிறது வார்த்தையை அதுக்குரிய சொல்லாவே ஆக்கிட்டாங்க. ஆனால் இப்படி பால் காய்ச்சல் இதாக இருக்குன்னு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது அதை உடைக்கிறதுக்காக நீங்கள் நினைச்சிங்க வெறும் சுடு தண்ணியை காய்ச்சுங்க. பால்லாம் காய்ச்சி வேணும்ன்றது உடைக்கணும்ல. இது மூட நம்பிக்கை விளக்குறதுக்காக நினைச்சு முதல்ல சாம்பார் வைக்க போகிறோன்னு செய்யுங்க. எதுக்காண்டா சாம்பார் வைக்கணும்னு இல்லை. இப்படிலாம் மடத்தனமாக நீங்கள் செய்யல அப்படிலாம் கிடையாது. எதை வேணாலும் சமைக்கலாம், எது தேவையோ. பால் தான் டீ தான் முதல்ல போடணுமா இருந்தால் அதுக்கு நீங்கள் பால் காய்ச்சினா அது ஒரு கணக்கு. எல்லோரும் வர்றாங்க, டீ கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நினச்சி அதுக்காக பால் காய்ச்சினால் அது தேவைக்கு காய்ச்சிருது. பாலை தான் முதல்ல காய்ச்சின்னு அது பொங்குறதுனால என்ன செய்யணும்? அதுக்கு சில பாத்தியாலாம் ஓதுறவங்களாம் இருக்கிறாங்க. பாலத்துக்கு அடுப்பில் வைக்கும்போது ஃபாத்திஹா, ஏன்னா அதில் பொங்குறும்போது அது பாத்தியாவோடு வந்ததுன்னா அது புனிதமாக இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. பிற மதத்தோட காப்பி அடித்து அவங்கள்ட்ட உள்ள பழக்கங்களை எல்லாம் அதே மாதிரியோ சின்ன சேஞ்சு பண்ணியோ செய்கிறாங்க. அந்த வீடு குடி போகிறதுக்கு ஒரு சடங்குமே இல்லை. நீங்கள் வாடு பிஸ்மில்லான்னு சொல்லி உள்ளே போயிட வேண்டியதான். அல்லாவுடைய பேரால் நான் திறக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு, வீட்டில் போயிட வேண்டியதான். இது சாப்பாடு நேரத்துக்கு ஆட்களை கூப்பிட்டு சாப்பிட கொடுக்க வேண்டியதான், விருந்து கொடுக்க விரும்புனீங்கன்னா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்று இருக்கிறது. இதை தவிர்த்து கொள்ளணும். அதே மாதிரி வந்து புதுசாக வீடு கட்டுறாங்கன்னு வைங்க, அதுக்கு வந்து ஒரு நம்மளை அழைக்கிறாங்க, நம்ம அன்பளிப்பு கொடுக்கலாமா? அது ஒரு முக்கியமான. புதுசாக வீடு கட்டினா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புது வீடு கட்டியிருக்காங்கல்ல, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுப்பாங்க, ஒருத்தர் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுப்பாங்க, ஒருத்தவங்க ஒரு கட்டில் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய செலவழிச்சிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உறவினர்களும் நெருங்கிய நண்பர்களும் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருள்களை அன்பளிப்பாக கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்படி வீடு குடி போவதற்காக வேண்டி அன்பளிப்பு கொடுக்கலாமான்னு சொன்னால் அன்பளிப்பு எப்போவுமே கொடுக்கலாம். மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் 2585வது ஹதீஸில் இருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்புல் ஹதியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதியாவை அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார்கள். ஒ இஸீபு அலைஹா, அதுக்கு பிரதி உபகாரம் செய்வார்கள். அவங்க ஒரு அன்பளிப்பு செய்வாங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டி வந்தால் என்ன செய்வாங்க? அன்பளிப்பு செய்வார்கள். அப்போ அன்பளிப்பு கொடுப்பதும் வாங்குவதுமே நபிகள் நாயகத்தினுடைய வழக்கமாக இருந்தது என்று புகாரில் 2585வது ஹதீஸில் இருக்கிறதுனால ஒருத்தவங்க புதுசாக வீடு கட்ட கூப்பிட்றாங்களா, உங்கள்கிட்ட வசதி இருக்குதா, அன்பு இருக்குதா, எதை வேணாலும் நீங்கள் அன்பளிப்பை கொண்டே கொடுக்கலாம். வீடு கட்டுறதுக்கு அன்பளிப்பு கொடுக்குறதுங்கிறது குறையாக நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அன்பளிப்பை பொறுத்த வரைக்கும் பிற சமுதாய மக்கள்கிட்ட காப்பி அடித்து நம்மள்கிட்ட ஒரு தவறு நடக்குது. கல்யாணத்துக்கு அன்பளிப்பாக இருந்தாலும் சரி, வேறு எதுக்கு அன்பளிப்பு கொடுத்தாலும் சரி, அந்த அன்பளிப்பு வந்து பிற சமுதாய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா மொய்ங்கிற பேரில் அன்பளிப்பு கொடுப்பாங்க. அன்பளிப்பு கொடுத்தா என்னென்னு கேட்டால், என் வீட்டு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வந்து எதாவது செஞ்சிட்டாருன்னு வைங்க, ஒரு வளையல் வாங்கி தந்துட்டார், அது ஒரு அந்த மாதிரி தந்துட்டார், ஒரு மோதிரம் வாங்கி தந்துட்டாருன்னு வைங்க, அவர் கல்யாணம் நடக்கும்போது நாங்கள் கொண்டு கொடுக்கணும். கொடுக்கலன்னா நாரடிச்சிருவாங்க. அதை கொடுக்கும்போதே என்ன மாதிரி கொடுக்குறதுன்னு கேட்டால், இது ரிட்டன் எனக்கு தரணும், என் வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கும்போது நீ கொண்டாந்து தந்துடணும்னு சொல்கிறது கிடையாது.
ஊர் பூரா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வழக்கத்தில் உள்ளது. அப்போ இதுக்கு பேர் மொய் விருந்துன்னு வச்சுருப்பாங்க. சாப்பாடு வைக்கும்போது அந்த இலக்கு கீழே வச்சுட்டு போயிடுவாங்க காசை. நீங்கள் 1000 ரூபா ஒருத்தனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டில் போய் நீங்கள் சாப்பாடு போகும்போது நீங்களும் ஒரு 1000 ரூபா வச்சுட்டு வரணும். அப்படிங்கிறதுக்கு பேர் என்னது, இது மொய்ன்னு வச்சுருக்குறாங்க. இது வந்து அன்பளிப்பில் வருமானா வராது. அன்பளிப்பு கொடுத்தோம்னு சொன்னால் அதில் திருப்பி எதிர்பார்க்கக்கூடாது. அவனாக ஒரு அன்போடு அவனுக்குரிய தந்தால் பரவாயில்லை. நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் தங்கம் இருக்கும்போது உங்களுக்கு செஞ்சுருப்பான், ஏதோ ஒன்று செஞ்சுருப்பான். அதையே நீங்கள் இன்றைக்கி செய்ய போனீங்கன்னா 3 லட்ச ரூபா வரும். 10,000 ரூபாய்க்கும் எதாவது செஞ்சுருப்பான். உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்து ஒருத்தர் 10,000 ரூபாய்க்கு ஒரு நகை வாங்கி தந்திருப்பான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 10,000 நகை என்றைக்கு வாங்குறதா இருந்தால் 3 லட்ச ரூபா வரும். இவன் 3 லட்ச ரூபா கொண்டு கொடுக்கணும். இப்போ ஏன்னா அதே நகையை தந்தியான்னு கேட்பாங்க. நான் உனக்கு மோதிரம் கொடுத்தேன்ல, நான் வளையல் வாங்கி கொடுத்தேன்ல, செயின் போட்டேன்ல, அதே கொடுக்க முடியுமா இவனுக்கு? அப்போ கொடுத்தோம்னு சொன்னால் நம்மள்கிட்ட வசதி இருந்தால் தான் அதுக்கு எதாவது செய்யணுமே தவிர இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஆனால் என்ன செய்கிறாங்க சமூகத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த அந்த அன்பளிப்பை திருப்பி தர்றாங்கல்ல மொய், அது மைக் செட்டு போட்டு அறிவிப்பாங்க. இந்த தெருவை சேர்ந்த இன்னாருடைய மகன் இவர் 1000 ரூபாய் தந்திருக்கிறார், மொய் எழுதியிருக்கிறார்னு சொல்லி அந்த மொய் நோட்டை வச்சு என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள இந்த நாவிதர் மாதிரி ஆட்கள் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு எவனாவது மொய் தரலன்னா போய் ஆளை கூப்பிட்டு கேட்டு விடுவாங்க, எதுக்கு நீ மொய் தரலன்னு கேட்பாங்க. இந்த மொய் இந்த அன்பளிப்புன்னு சந்தோஷமாக கொடுக்குறீங்க, கொடுத்ததுக்கு பிறகு திருப்பி கேவலப்படுத்திடுவாங்க. மைக்கில் வாசிப்பாங்க, இன்னன்னார் ஒன்று மொய் வரவில்லை, அவன் செத்து போயிடுவான், அவனுக்கு நொந்து போயிடுவான். ஆனால் அந்த ஏதோ கொடுத்தாங்க வாங்கினான். இன்றைக்கி அவனுக்கு கொடுக்க வசதி இருக்காது. வசதி இருந்தால் தானே, வசதிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது தானே, மேலே இருக்கும் கீழே இருக்கும், ஏற்றமாக இருக்கும் இறக்கமாக இருக்கும். அவன் ஏதோ நான் ஒரு கொடுக்குற நேரத்தில் இவனுக்கு கல்யாணம் வரும்போது இவனுக்கு வசதி இல்லை, அவ்வளோ பெரிய பொருள் நம்ம செய்ய முடியாது. அப்படிங்கிற நேரத்தில் வந்து அன்பளிப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் அதை திருப்பி கேட்கக்கூடாது. திருப்பி கேட்குறதை பொறுத்த வரைக்கும் ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்ல ஆயுது ஃபில் ஹிபத்தி, கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறக்கூடியவன் வந்து கல்பி, அது நாயை போல, அவன் நாயை போல தான் இருக்கிறான். நாய் என்ன செய்யும்னு கேட்டால் எட்டி வாந்தி எடுத்து விட்டு சும்மா எவுது கை அந்த வாந்தியை திரும்பி சாப்பிடும். நாய் என்ன செய்யும்னா வாந்தி எடுத்துடும். மற்ற பிராணிகள்லாம் வாந்தி எடுத்து அதை விட்டு விலகி போயிடும். நாயை பொறுத்த வரைக்கும் வாந்தி எடுத்துட்டு அந்த வாந்தியவே திருப்பி அதை சாப்பிடும். இந்த நாய் போட ஆளுக அப்படிங்கிறாங்க ரசூல்லா. இதை அன்பளிப்பை திருப்பி கேட்குது. நீங்கள் அன்பளிப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற வசதி தகுந்தவாறு கொடுத்துட்டீங்களே தவிர உங்களுக்கு வந்து வீடு கட்டும்போது வீடு குடி போகும்போது அவன் தரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவன்கிட்ட எந்த எதிர்பார்ப்பு பண்ணக்கூடாது. அவனாக அதுக்கு பேர் தான் அன்பளிப்புங்கிறது. இது அன்பாக தர்றது இல்லாமல் அது வட்டி இல்லா கடன் மாதிரி தான் ஏறக்குறைய. ஆனால் கடன் மாதிரிங்கிறதுல வந்து அது திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கெல்லாம் மதிப்புகள் ஏறிக்கணும். அவன் ஒருத்தன் அந்த காலத்தில் இருந்த விலைவாசியை விட இந்த காலத்தில் விலைவாசி அதிகமாக இருக்குது. ஒருத்தன் கல்யாணத்துக்கும் அடுத்த கல்யாணத்துக்கு மத்தியில் 10 வருஷம் வித்தியாசமெலாம் இருக்கும். இன்றைக்கி இவன் வீட்டில் கல்யாணம் நடந்துடும், அவன் வீட்டில் கல்யாணம் நடக்க 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் சென்று அதை திருப்பி கொடுத்தா என்ன ஆகும், ரொம்ப பெரிய மதிப்பு ஏறி போயிடும். அந்த கொடுக்க முடியாது அவனால். அப்படிலாம் இருக்கிறதுனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கல்யாணத்துக்கு அன்பளிப்பாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி இந்த மொய்ங்கிற வகையில் தருவார்கள்னால் நம்ம வாங்கவும் கூடாது, நம்மளும் போய் யாருக்கும் மொய்யாக கொடுக்கக்கூடாது. இது அன்பளிப்பு, இதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, முகப்பத்தோடு அன்போடு உங்களுக்கு நாங்கள் தருகிறோம், இதை நாங்கள் திருப்பிலாம் நீங்கள் தரணும்னு நினைக்காதேங்கிற அளவில் நம்ம சமூகத்தில் இருக்கணும். இதுக்கு பயந்தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அன்பளிப்புகளை தவிர்க்கவுண்டே போடுறாங்க. ரோசம் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அன்பளிப்புமாங்க, அப்போ நம்ம செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க, நமக்கு செய்ய முடியாமல் போயிடும், என்னத்துக்கு இந்த வம்புங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா திருமண பத்திரிகையில் சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அன்பளிப்பை தவிர்க்க தேவையில்லை. எதுக்கு இதை போடுறாங்கன்னு கேட்டால் அன்பளிப்புடைய அர்த்தமாக மாறிப்போச்சு. நம்ம சமூகத்தில் வந்து விட்டது. நம்ம சமூகத்தில் செய்கிற அந்த மாதிரி மைக்கு போட்டுட்டு அறிவிக்கிறது இல்லையே தவிர அதை வந்து டீ கடையில் அங்கங்கே பேசும்போது குறை சொல்லிடுவாங்க, நான் எவ்வளோ செஞ்சேன் எனக்கு ஒன்றுமே செய்யலை. அப்போ நீ செஞ்சேங்கிறது அன்பளிப்பு நீ செய்யலையாப்பா, திருப்பி வாங்குறத செஞ்சியா, அதை பேசுகிறாங்களா இல்லையா? உங்களுக்கு தந்தது வந்து அதோட மறந்துடணுமே தவிர கொடுத்து விட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறது. உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டு பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு பல ஃபங்க்ஷன் வைக்கிறது அதுக்கு தான். இந்த ஃபங்க்ஷன்கள் உண்டானதை எதுக்குன்னா கலெக்ஷன் பண்ணுறதுக்கு தான். இதுக்கு நிறைய கலெக்ஷன் பண்ணலாங்க, நிறைய வகையான கலெக்ஷன் இருந்தால் நிறைய பேர் கொண்டாந்து தருவாங்கல்ல, அதுக்கு தான் நிறைய ஃபங்க்ஷன்கள் உண்டானது. அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனை உண்டாக்குனதை வசூலுக்கு பண்ணுறது காரணத்தினால தரல என்று சொன்னால் பிற சமுதாய மக்கள் வந்து பப்ளிக்கில் போட்டவனை பேரை நாரடிப்பாங்க. நம்ம சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா தரலன்னு சொன்னால் கூடி குசுன்னு பேசுகிறாங்க, அதை ஒரு குறையாக சொல்கிறாங்க. 4 பேர்கிட்ட பேசும்போது ஆமாம் எவ்வளோ செஞ்சேன், ஒரு சின்ன ஏதாச்சும் எனக்கு வாங்கி தந்தானா, ஒரு பொருள் கூட தந்தானா, வசதி இருந்தால் தருவான், வசதி இருந்தாலும் தரணும், அன்பு இருந்தால் தான் தருவான். அன்பளிப்புண்டாலே அன்பு இருக்கும்போது தான் அவன் தருவான். தரணும்னு ஒரு அன்பு இருந்தால் தருவான், இல்லாட்டி விட்டுருவான், அதை போட்டு விட்டுற வேண்டியதானே. அப்போ அன்பளிப்புங்கிற ஒரு பேரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த மொய்ங்கிற ஒரு வழக்கம் என்ன செய்யுது இருக்கிறது. ஒருத்தன் வீட்டில் புள்ள குட்டியில் இல்லைன்னு வைங்க, அதை ஃபங்க்ஷன் நடத்த ரிட்டர்ன் ஆகும். அவன் நிறைய பேர் செஞ்சுருப்பான், கல்யாணத்துக்கு செஞ்சுருப்பான், காது ஊத்துக்கு செஞ்சுருப்பான், புள்ள வயசுக்கு வந்து செஞ்சுருப்பான்,
பல பல காரியங்களுக்கு இவன் நிறைய செஞ்சுருப்பான். 100 200 பேருக்கு செஞ்சுருப்பான். இவனுக்கு பிள்ளையும் இருக்காது, வசூல் பண்ணுறதுக்கு வழியே இருக்காது. அதுக்கு என்ன செய்வான்னு கேட்டால் மொய் விருந்துன்னு விருந்து வைப்பான். சும்மா வச்சு ஒன்றுமே இல்லை. அவன் பத்திரிக்கை என்ன மொய் விருந்து வைக்கிறோம், மொய் விருந்துன்னு போட்டால் என்னன்னு கேட்டால் இவனுக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். புள்ள குட்டி ஒன்றுமே கிடையாது, கொடுத்த தாடான்னு அர்த்தம். மொய் விருந்துன்னு அர்த்தம். கொடுத்தெல்லாம் உன்னை தந்துட்டு போயிரு மரியாதையா அப்படிங்கிறக்கா என்ன செய்கிறான்னு கேட்டால் மொய் விருந்துன்னு வச்சு அதில் ஒரு பெரிய தொகை எடுத்து வீடு வச சொத்தெல்லாம் வாங்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதுக்கு பேர் அன்பளிப்பா? இது ஒரு அநாகரிகமான ஒரு செயல் இல்லையா? உங்கள்கிட்ட அன்பாக ஒன்றை கொடுத்து விட்டு அது திரும்ப எதிர்பார்க்குறது, அவன் தரணும்னு எதிர்பார்க்குறது, தராட்டி அதை வாங்குவதற்குரிய திட்டங்களை போடுவது எல்லாமே அது அற்பமானவர்கள் செய்கிற ஒரு வேலை. இஸ்லாத்தின் பார்வையில் அதுக்கு என்ன பேருன்னு கேட்டால் வாந்தி எடுத்ததை சாப்பிட்ற நாயின்னா ஒரு கேவலமான உதாரணத்தை ரசூல்லா காட்டுறாங்க. அற்பமான ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுறாங்க. ஒரு நாய் மாதிரி இருக்கலடாண்டா எப்படி இருக்கு, நமக்கு ரோசம் வரணுமா இல்லையா? அதனால் இந்த அன்பளிப்புகளை கொடுக்குற யாராக இருந்தாலும் கொடுங்க. வீடு குடி போகிறதுக்கு கொடுங்க, கல்யாணத்துக்கு கொடுங்க, எதுக்கு வேண்டாலும் கொடுங்க. சும்மா கொண்டே கூட கொடுத்துருவாங்க. அன்பளிப்பு கொடுத்தா என்னென்னு கேட்டால் அதை மறந்துடணும். அன்பை அவனுக்கு கொடுத்துட்டோம்னா அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அன்பளிப்பாக ஒருத்தருக்கு ரசூல் உமர் என்ன செய்வார்னு கேட்டால் ஒரு குதிரையை ஒரு ஆளுக்கு அன்பளிப்பாக கொடுப்பார். அந்த குதிரையை அவர் சரியாக பராமரிக்க மாட்டார். உமர் பார்ப்பார், இவன் இந்த மாதிரி குதிரையை வாங்கிட்டு ஒழுங்காக பராமரிக்காமல் இருக்கானே, அப்படின்னா நம்ம விலைக்கு வாங்கிடுவோம், இவன் குதிரையை பராமரிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு விலைக்கு வாங்க நினைப்பார். ரசூல்லாட்ட பர்மிஷன் கேட்பார். நான் குதிரையை கொடுத்தேன், அவன் நல்லபடியாக பராமரிப்பான்னு நினச்சி கொடுத்தேன், அந்த குதிரையை வத்தலும் தொத்தலும் ஆக்கிவிட்டான், அதை நம்ம வாங்கிக்கிட்டால் நம்ம நல்லா பராமரிக்கலாம்னு நினைக்கிறேன், நான் வாங்கலாம். வாங்கும்போது வாங்கிறாத, அன்பளிப்பாக கொடுத்ததை விலைக்கு கூட வாங்கிறாத, அவன் அற்பமான விலைக்கு தந்தால் நீ வாங்கிறாத அப்படிங்கிறாங்க. அப்போ அன்பளிப்பாக கொடுத்ததை ஒரு தக்க காரணத்துக்காக கூட விலைக்கு வாங்கக்கூடாது. ஏன் விலைக்கு வாங்கக்கூடாதுன்னு கேட்டால் நீ அன்பளிப்பாக கொடுத்தேங்கிற காரணத்துக்காக உனக்கு சலுகை விலையில் தருவான். அவன்கிட்ட திருப்பி கேட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது கொடுத்தேன்னு வைங்க, அதை திருப்பி கேட்கும்போது இவர்கிட்ட எப்படி பேரம் பேசுகிறது, ஒரு 1000 ரூபா பொருளுக்கு 500 தாங்கன்னு கேட்பான். அவன் ஒரு சலுகை அதுக்காக தருவான், அதனால் நீ வாங்கிறாதேங்கிறாங்க. அப்போ அன்பளிப்புங்கிற விஷயம் நிஜமான அன்பளிப்பாக இருக்கணுமே தவிர அது போலியான அன்பளிப்பாக இருக்கக்கூடாது என்பது அந்த வீடு விஷயத்தில் என்ன செய்யணும், அதை கவனிச்சிக்கணும். இன்னும் சொல்ல போனால் அந்த வீடு போகும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வீட்டுடைய 4 மூலையிலையும் மோதினாரை கூப்பிட்டு பாங்க சொல்லுவாங்க. வீடு கூடி போகும்போது என்ன செய்யணும், மோதினார் பாங்க சொல்லுவார். 4 மூலையில் ஒரு பாங்க சொன்னால் பத்தாதான், 4 மூலையில் நின்று என்ன செய்கிற, அங்கே ஒரு பாங்கு, இங்கே ஒரு பாங்கு, இங்கே ஒரு பாங்கு, இங்கே ஒரு பாங்கு. எதுக்கு அந்த பாங்கு சொல்கிறீங்கன்னு கேட்டால் பேய் பிசாசெல்லாம் செய்தான்லாம் ஓடுவான் இருக்குல்ல, பாங்கு சத்தை கேட்டால் செய்தான் ஓடுவான் இருக்குது. அப்போ பேய் பிசாசு இந்த மாதிரி தாக்கங்கள் வரக்கூடாது என்று சொன்னால் அதுக்காகத்தான் நாங்கள் பாங்கு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அதை செய்கிறாங்க. அப்போ இந்த அதுக்கு மட்டும் செய்கிற நிறைய விஷயத்துக்கு பாங்க சொல்லுவாங்க. வெள்ளம் வந்துட்டால் மைக்கில் அறிவிச்சு என்ன செய்வாங்க, வெள்ளம் வருகிறது, புயல் வரப்போகிறதுன்னு சொல்லி பாங்க சொல்லுவாங்க. அதுக்குன்னு பாங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் சமூகத்தில் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் பாங்க சொல்வது தொழுகைக்குத்தான் சொல்லணுமே தவிர, அதுவும் தொழுகையிலையும் கடமையான தொழுகைக்கு தான் சொல்லணுமே தவிர நம்ம பெருநா தொழுகிறோம், நாளைக்கு பெருநா தொழுகைக்கு பாங்க சொல்லுவோமா? பெருநா தொழுகைக்கே பாங்க இல்லை. இப்போ பாங்க எதுக்கு உண்றது, கடமையான தொழுகை ஜும்மாவுக்கு இருக்கே தவிர வேறு இப்போ நம்ம இரவுல தொழுகை, சுண்ணத்தான தொழுகை, லுகா தொழுகைன்னு எவ்வளவோ தொழுகைகள் தொழுகிறோமே, அதுக்கெல்லாம் பாங்கு இருக்குதா? பாங்கு கிடையாது. பாங்கு 5 வேளை தொழுகைக்கு தான் பாங்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. 5 வேளையில் ஜும்மா 5 வேளையில் ஒன்று ஆயிரும், அது லொஹருக்கு பதிலான செய்கிறோம். அப்போ 5 வேளை தொழுகையை தவிர எதுக்குமே பாங்கு கிடையாது. அப்போ பாங்குடைய வாசகமே என்ன சொல்லுதுன்னா தொழுகைக்கு வாருங்கள் தானே, ஹையா அலஸ்ஸலா அதானே கூப்பிட்றோம். ஹையா அலஸ்ஸலா தொழுகைக்கு வாருங்கள், ஹையா அல் ஃபலா வெற்றிக்கு வாருங்கள் அப்படின்னு தான் மக்களை அழைக்கிறோம். அந்த பாங்குடைய வாசகமே மக்களை தொழுகைக்கு கூப்பிடுவதாக இருக்கும் பொழுது அதை கொண்டு போய்கிட்டு வீடு குடி போகிறதையும் பயன்படுத்துகிறீங்க. பாங்கு நல்லது தான், பாங்கு நல்லதுன்றாலும் அதை நீங்கள் இந்த வீடு குடி போகிறதுக்கு பயன்படுத்தணும்னு மிஸ்யூஸ் பண்ணுறது தப்பு தானே. நல்லதாக இருந்தாலும் குரான் ஓதுறது நல்லது தான். குரான் ஓதுறது நல்லதுங்க வேண்டி பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டே ஒருத்தன் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு ஓதிட்டு பாங்கு சொல்லலாமா? அங்கேயான குரான் ஓதுறது நல்லது தானே. பாங்குன்னா பாங்கு மட்டும் சொல்லு. இப்போ ஒருத்தன் தொழுவோம் ருக்குவில் இருந்துக்கிட்டு அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு ஓதலாமா? ஏன் குரான் தானே ஓதுனேன், குரான் தானே ஓதுற, அங்கே ஓதுறதுக்கு என்னென்னு வேறு சொல்லி தந்திருக்கு மார்க்கத்தில். ருக்குவில் ஓதுவதற்கு ஒரு திக்கிற மார்க்கம் சொல்லி தந்திருக்குது. நீ அதை சொல்லணுமே தவிர தொழுகையில் ருக்குவில் இருந்து கொண்டு யாசின் உலு குரான் ஹக்கீம்னு ஓதுறான். அப்போ ஏன்டா ஓதுறான்டா, யாசின் தானே ஓதுனேன், அல்லாவுடைய வேதத்தானே ஓதுனாட சரியாக வருமா? நீ வேதத்தை தான் ஓதுற, அதே மிஸ்யூஸ் பண்ணுற. இந்த வேதத்தை அதை ருக்குவுக்கு ஓதுறதாக ரசூல்லா காட்டி தந்தாங்களா? ரசூல்லாவுடைய வழிகாட்டுதல் அப்படி இருக்குதா? அப்போ ருக்குன்னு ஒன்று இருக்குன்னா அது என்ன செய்யணும்னு சொல்லி தந்திருக்கா இல்லையா? அப்படி சொல்லி தந்து இருந்தால் தான் செய்யணுமே தவிர பாங்கு என்பதை எதுக்கு பயன்படுத்தினாலுமே தப்பு தான். அது பாங்குங்கிற அந்த அடையாளம் மாறி போயிடும். இன்னும் சொல்லப்போனால் பாங்கை கண்டால் செய்தான் ஓடுவான் இருக்குல்ல, அப்போ பாங்கு கண்டால் செய்தான் ஓடுவான்ங்கிறத வச்சுக்கிட்டு தான் இதை சொல்கிறாங்க. அப்படி சொல்வதாக இருந்தால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு நாள் பாங்கு சொன்னால் பத்தாது. என்னடா பாங்கு சொல்லி முடிஞ்சுன்னு வந்துடுவான், அது அந்த அரிசியில் இருக்குது.
பாங்கு சொன்ன சைத்தான் ஓடுவான், பாங்கு சொல்லி முடிச்சுன்னு வந்துடுவான். அதுக்கப்புறம் அப்படின்னு வருதா இல்லையா? தொழுகைக்குள்ளே வந்துடுறானா இல்லை? பாங்கு சொன்னவொடனே ஓடிடுவான், பாங்கு சொல்லி முடித்தவொடனே என்ன செய்வான்? சைத்தான் மறுபடியும் வந்துடுவான். நீங்கள் தொழுகையில் ஈடுபட்டவொடனே உங்களுக்குள்ள நுழைஞ்சி வச்சு என்ன செய்வான்? 4 ரக்காத்து 2 ரக்காத்து மறக்க வச்சுருவான். அப்படின்னு அப்போ சைத்தான் வந்து அந்த பாங்கு சத்தை கேட்குற கொஞ்சம் செகண்டில் தான் ஓடுவானே தவிர அதுக்கு பிறகு வழக்கம் போல் வந்துடுவான். அப்போ இந்த பாங்கு இப்படி சைத்தானை விரட்டும். அப்போ ஒருக்கா சொன்னால் போதுமே சைத்தான் விரட்டினா? நீங்கள் 5 வக்தி 5 விட்றீங்க. அந்த பாங்கு சொன்னால் அடுத்த வக்துக்கு எதுக்கு சொன்ன? சைத்தானை விரட்டியாச்சுல, அப்படி அர்த்தம். அப்போ சைத்தான் ஓடுவான் என்பதற்குடைய அர்த்தமே என்னென்னு கேட்டால் டெம்பரவரியாக தான் ஓடுறான் சைத்தான். பாங்கு அந்த சத்தத்துக்கு மட்டும் கேட்டு ஓடிடுவானே தவிர பாங்கு முடிஞ்சவனே வழக்கம் போல் வந்துடுவான். தொழுகைக்கு உள்ளே சைத்தான் வந்துடுறானே, வீட்டுக்குள்ளே வரமாட்டான். நம்ம தொழுதுட்டு இருக்கும்போது நீ மறக்கிறீங்களா இல்லையா? பல தப்பான எண்ணங்கள்லாம் வருதா? தொழுகைக்குள்ளே இருந்துக்கிட்டும் போதே வியாபார கணக்கெல்லாம் பார்க்குறீங்க, வேறு நினைப்பில் தான் தொழுவுறீங்க. அப்போ இது சைத்தான் வேலை தானே. அப்போ தொழுகைக்குள்ளே இருக்கும் பொழுதே சைத்தான் வந்துடுறாங்கும் போது அப்போ பாங்கு வந்தால் சைத்தான் வரமாட்டான்னு இவங்களா ஒரு தப்பான மதுஹபுக்கு தப்பான எழுதி வச்சுக்கிறாங்க. 3 இடங்களில் பாங்கு சொல்லலாம், வெள்ளம் வந்தால் பாங்கு சொல்லலாம், புயல் வந்தால் பாங்கு சொல்லலாம், தீ விபத்து ஏற்படுதா உடனே பாங்கு தீ விபத்து பாங்குக்கு சம்மந்தம் இருக்கா? தீ விபத்து வந்தால் தண்ணி ஊற்றி அணைக்கணுமே தவிர, வெள்ளம் வந்தால் அணை உடைச்சிருச்சுன்னா போய் அடைக்க முயற்சி பண்ணணுமே தவிர பாங்கு எதுக்கு சொல்கிறீங்க? அப்போ பாங்குங்கிற ஏன்னா பாங்கு நல்லதுங்கிறதுனால செய்கிறாங்களே தவிர நல்லதையெல்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையும் செஞ்சிட முடியாது. அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை. இந்த பாங்கு எதுக்கு சொன்னாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். பாங்குடைய வாசகம் நல்ல வாசகம் தான், அல்லா பெரியவன் நல்லா பெரிய நல்ல வாசகம். எதுக்கு அது சொல்லப்பட்டுச்சு? இது மாதிரி எல்லாம் ஆரம்பித்தான்னு சொன்னால் அப்போ தொழுகைக்கு சொல்கிற பாங்கு வேறு விஷயத்து சொல்கிற பாங்குன்னு வித்தியாசம்லாம் போயிட மக்களுக்கு இந்த பாங்கை கேட்டவுடனே தொழுகைக்கு பள்ளிவாசல் அழைக்கிறாங்கன்னு விளங்குறான்ல. ஏன் விளங்குறான்னா அது பள்ளிவாசலுக்கு உள்ளதாக மட்டும் இருக்கிறதுனால அப்படி விளங்குறான். நீங்கள் பாட்டுக்கு எல்லோரும் ஒன்று பாங்க ஆரம்பித்தான்னு வைங்க, கடையை திறக்க போவாங்கன்னு ஒருத்தன் பாங்கு சொன்னான்னு வைங்க, வக்து வந்துருச்சு நினைப்பாங்களா இல்லையா? அப்போ இந்த பாங்கு சொல்லுதல் என்பதை மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், வீடு குடி போவதற்கு பயன்படுத்துகிறாங்க. இது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது, சைத்தானை விரட்டுறதுக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி இன்னும் பாங்கு எதுக்கெல்லாம் சொல்லணும்னு வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால் சரியான கவலை துன்பம் வந்துச்சா பாங்கு சொல்லுங்கள். மதுஹப் கிதாபுகளில் உங்களுக்கு கவலை ஏற்பட்டால் என்ன செய்யணும்? கவலை போக்குவதற்கு பாங்கு சொல்ல ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு வெளியூருக்கு பிரயாணம் பண்ணுறாருல, அவருக்கு பின்னாடி நின்று பாங்கு சொல்லி ஏற்றி விடுவாங்க. வெளியூருக்கு ஒருத்தர் போகிறாருன்னு சொன்னால் பாங்கு சொல்லிவிட்டு அவரை என்ன செய்கிறது? பலி அனுப்பி வைக்கிறது, அதை செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி காட்டேரி இதெல்லாம் மையத்தை கொண்டே கபூரில் வைக்கும்போது பாங்கு சொல்கிறாங்க. என்னென்னலாம் பாங்கு சொல்கிறாங்கன்னா மையத்துக்கு அடக்கம் பண்ணுறாங்களே, கபூர்களை இறக்குறாங்கல்ல, அந்த நேரத்தில் பாங்கு சொல்கிறாங்கன்னு அவங்க மேலே தப்பு இல்லை. அப்படி மதுஹபித்தால் எழுதி வச்சுருக்கு. அது எதை வச்சு எழுதுனீங்க? அப்படி அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்களா, நீங்களா சொல்கிறீங்களா? அப்போ அல்லாவுடைய ரசூல் சொல்லாமல் இருந்து அந்த அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி இருக்கிறத பார்க்குறோம். அதனால் வீடுகளுக்கு நுழையும் போது பாங்கு சொல்லுதல் என்கிற எதுவும் கிடையாது. பாங்கு சொல்லுறது தாண்டி என்ன செய்கிறாங்கன்னா இன்னும் அதிகமான வீடுகளில் வீடு போகும்போது மௌலுது ஓதுறாங்க. காலையில் வீடு குடி போகிறாங்க, ராத்திரிக்கு அஜர்த்துமாலாம் கூப்பிட வச்சு மௌலுது புர்தா இப்படின்னு செலவாத்து நாரியான்னு என்னென்னமோ அதெல்லாம் ஓதுறாங்க. இதுகளில் மௌலுதுங்கிறது என்ன? ஒரு மனுஷன் எழுதுன பாட்டு. மௌலுதுக்கு அல்லாவுக்கு சம்பந்தம் கிடையாது, ரசூலுக்கு சம்பந்தம் கிடையாது. ரசூல்லா காலத்துக்கு 1000 வருஷத்துக்கு பின்னாடி வந்த எவனோ அரபி தெரிஞ்சவன் அதை பாட்டா என்னத்தை எழுதி வச்சுருக்கிறான், தப்பு தவறுமா எழுதி வச்சுருக்கிறான். அதான் மௌலுதுங்கிறது. மௌலுதுக்கு மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த மௌலுது மனுஷன் எழுதக்கூடிய அதில் நம்ம தமிழ்நாட்டு ஆளுக்கு தான் அந்த மௌலுதை எழுதுனது, காயல்படுத்த ஆளுக்கு. அப்போ உலகம் பூரா இது கிடையாது. அப்போ அந்த மௌலுதை உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை உட்காந்து ஓதுறாங்க. இதில் இந்த மௌலுதை ஒரு மனிதனுடைய சொல்லை ஓதினால் பரக்கத்து வருங்கிற எவ்வளோ பெரிய மடம் அது. எவனோ எழுதின அல்லாவுடைய வேதத்தை ஓதுனீங்கன்னா கூட 1க்கு 10 நன்மைன்னு இருக்கிறது. அது கூட வீடு குடி போவதுக்கு ஓதுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. வீடு குடி போவதற்காக அல்லாஹ் அந்த குரானை இறக்கவில்லை. நீங்கள் உயிரோடு உள்ளவர்கள் படிப்பினை பெறுவதற்கு தான் இறக்கியிருக்கானே தவிர இது சடங்கு செய்வதற்கு அனுப்புனது கிடையாது. இப்படியெல்லாம் சிலது செய்கிறார்கள். இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, சில மாதங்களுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம இதே ஜும்மாவில் சொல்லியிருக்கிறோம். அது என்னென்னு கேட்டால், வீட்டில் சில பேர் என்ன செய்யிருக்காங்கன்னா நண்பர்களை கூப்பிட்டு ஜமாத்தாக தொழுதுருக்குறான். ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே அவனுக்கு சொந்தமான வீடு, ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு வச்சு தொழுகை நடத்தியிருக்கிறான். இந்த தொழுகை நடத்தினதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா ஊபி அரசாங்கத்தில் அதுக்கு கைது பண்ணி வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. எப்படி நீ பள்ளிவாசலாம் நீ தொழுவணும், வீட்டுக்குள்ளே எப்படி நீ மக்களை கூப்பிட்டு தொழுவ போச்சு, வீட்டில் தொழுக பர்மிஷன் வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இதை எதிர்த்து மனித உரிமை அலுவலர்கள் சார்பாக ஊபியில் உள்ள ஹைகோர்ட்டில் வழக்கு போடுறாங்க. இது தவறு, இது சட்டப்படியான உரிமை, பள்ளியில் தான் தொழுவணுன்னு கிடையாது,
எனக்கு சொந்தமான இடத்துல நான் வந்து 10 பேரை சேர்த்து கூட தொழுவேன், அதை வந்து தடுக்க முடியாதுங்கிற மாதிரி சில வழக்குகள் வந்து ஊபியுடைய ஹைகோர்ட்டில் போட்ட உடனே முந்தா நாள் அவங்க உத்தரவு போட்டிருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு. இது எப்படிப்பா அவன் வீட்டில் தொழுவுறதுக்கு இதுக்கு பர்மிஷன் கேட்கணுங்கிற? அவனுக்கு சொந்தமான வீடில் அவன் தொழுவான், 10 பேரை கூப்பிட்டு வச்சு கூட தொழுவான், அவனோட மொட்டை மாடியில் கூட தொழுவான். இது எப்படி வந்து நீ வந்து அவங்களுக்கு வந்து பர்மிஷன் வாங்கினு சொல்கிற? இதுக்கு எதுக்கு பர்மிஷன்? அவன் வீட்டில் அவனுடைய வழிபாட்டை செய்வதற்கு பர்மிஷன் வாங்கணுங்கிற எந்த சட்டத்தில் இருக்குது? நீங்கள் அரசாங்கம் செஞ்ச சட்ட விரோதம். நீதிபதிகளில் சில நல்ல நீதிபதிகள் இருக்கிறாங்க, 2 பேர் கொண்ட பெஞ்சு விசாரிச்சு செய்கிறாங்க, கட்டுமை அரசாங்கத்தை திட்டி இந்த மாதிரி செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது, இதை கேட்கவே இயலாது உங்களுக்கு. அவன் வீட்டுக்குள்ளே அவன் தொழுத 10 பேரை சேர்த்து தொழுதாலும் அவன் வந்து உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய தேவை கிடையாது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டு அவங்க சில கேள்விகளை நல்லா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து சில பண்டிகைகளின் போது கொழு நவராத்திரி கொழுன்னு வைப்பாங்கள்ல, கொழுன்னு சொல்லி பல பொம்மை மாதிரி தெய்வங்களை செஞ்சு வச்சு அதை மேடை மாதிரி வச்சு எல்லாரையும் கூப்பிடுவாங்க, பலரையும் கூப்பிடுவாங்க, அதை போய் பார்க்க போவாங்க நிறைய பேர். அப்போ இதை தடுப்பீங்களா? வீட்டில் கொழு வைக்கிறான், போய் சாமியை வந்து அவங்க கோயிலில் கும்பிட்றா, எதுக்காக வீட்டில் சாமி வச்சு கும்பிட்றேன்னு கேட்டியா? ஒருத்தங்க கும்பிட்றது இல்லாமல் எல்லோரையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு என்ன செய்கிறான், அந்த ஃபங்க்ஷனை நடத்துக்கிறான், அந்த கொழு பொம்மையை வைத்து திருவிழாக்கள் நடத்துக்கிறானே, அதில் போய் நீங்கள் எதாவது கேட்டீங்களா? அதுக்கு வந்து வழக்கு போடுவீங்களா? அதை குற்றம்னு சொல்லுவீங்களா? நீதிபதி கேட்குறாரு, அந்த அரசாங்க வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாரு, எப்படிப்பா அதை செஞ்சீங்க? அப்போ பிற மதத்தவர்கள் செஞ்சு அதுக்கு ஒரு பார்வை, முஸ்லீம் செஞ்சு அதுக்கு மட்டும் ஒரு பார்வையா? இது ஒரு வெறுப்புணர்வில் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குதுன்னு சொல்லி கடுமையான முறையில் நீதிமன்றம் வந்து அந்த ஊபியுடைய அரசாங்கத்தை கண்டிக்கிறது. கண்டிப்பது மட்டும் இல்லாமல் அதை அந்த தெளிவான இங்கேயும் சில பேர் இருக்கிறாங்க, சில ஊர்களில் தமிழ்நாடாக இருந்தால் கூட இங்கேயும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் தொழுதான்னு வைங்க, நீ போலீஸில் பர்மிஷன் இங்கேயும் கேட்குறானுங்க, இங்கேயும் சட்டம் விளங்காமல் நீதிபதி கேட்குறாரு, அது அதிகாரமே இல்லை உனக்கு கேட்குறதுக்கு. அவன் வீட்டுக்குள்ளே அவன் செய்கிறது பற்றி நீ எப்படி கேட்ப அப்படிங்கிறாங்க. அது விளங்காமல் இங்கே உள்ள அதிகாரிகளும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா இங்கேயும் தலையிட்டுருக்கிறாங்க. தமிழகத்துலேயும் பல சந்தர்ப்பங்களில் வீடுகளில் தொழுவுறதுக்கு என்ன செய்கிறாங்க, அதை வந்து அதை வந்து தடுக்கிறாங்க, அனுமதி இல்லைங்கிறாங்க, கைது பண்ணுவோங்கிறாங்க, நடவடிக்கை எடுப்போன்னு மிரட்டவெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க இந்த தமிழகத்துலையும். அப்போ எல்லாத்துக்கும் செருப்படி கொடுக்குற மாதிரி அந்த நீதிபதிகள் செய்கிறாங்கன்னா தெளிவான ஒரு ஆர்டரை போட்டிருக்கிறாங்க. இனிமேல் அந்த வீட்டில் தொழுவுறதுக்கு வழக்கு போடக்கூடாது, அவங்க வீட்டில் அவங்க தொழுவாங்க, அதுக்கு உரிமை இருக்கிறது. கூட்டமாக சேர்த்து தொழுதாலும் உனக்கு கேட்கலாது, அவனுக்கு இடமா அவனுக்கு சொந்தமான இடம். எப்போ நீங்கள் கேட்கலான்னா அடுத்தவனுக்கு டிஸ்டர்பு மைக்கு வைக்கிறாங்க, அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் பண்ணலாம். எனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரன் போய் சொன்னால் அதுக்கு அடுத்தவனை பாதிக்குது. அடுத்தவனை பாதிக்கிறது இல்லாத வரைக்கும் நீ எப்படிப்பா அதை தடுப்பேன்னு சொல்லி தெளிவாக கேட்டிருக்கிறாங்க. அதை நீதிபதிகள்லையும் நல்ல நீதிபதிகளும் இருக்கிறார்கள், ரொம்ப நம்பிக்கை இழந்தோம்ல. அப்படி இல்லாமல் நல்ல ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நல்ல ஆட்கள்னா சலுகை செய்ய சொல்லலை, சட்டப்படி அரசியல் சாசனத்தின்படி உள்ள வழிபாட்டு உரிமை தான் அது. அந்த சட்டப்படி தீர்ப்பளிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்பது ஒரு ஆறுதல் செய்யக்கூடிய செய்தியாக இருக்கிற ஒரு தகவலுக்காக வேண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும்.